எபிசோட்ல என்னாச்சுன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிட்டா, அதுவும் பொசசிவ்ல சந்தேகப்பட்டு மாட்டிக்கிட்டானா, அதனால உன்கிட்ட 3 விஷயம் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சரி என்ன விஷயம் கேள்வி 3 விஷயம் கேட்டா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். காலையிலேயே அந்த விஷயம் ஒன்று கேட்டு வச்சிருக்கா. என்னன்னா ஹீரோ கையால சமைச்சு கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்காங்க நம்ம குருஜி அப்புறம் ஆண்டி எல்லாமே இருக்காங்க. அப்போ அவர் குருஜி கேட்கிறாரு, ஏய் போயும் ஒரு சாப்பாட்டு கேட்டா நீ உன் விஷயம் வீணாக்குன அப்படி இல்லை, அது அவர் கையால செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஜர்க்காகுது 2 பேத்துக்கும். ஆனா ஆன்டிக்கு அந்த சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சாப்பிடும் போல இருக்குது. இவரு சாப்பாட்டுக்கு செத்தவரை சும்மாரு அப்படிங்கிறப்பயே ஹீரோட அஸ்டண்ட் அங்கிருந்து வந்து தூரத்துல இருந்துட்டு இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வயிற்றுல கைய வச்சுட்டே சொல்லும்போது ஆகா வந்து உஷாராயிடுறாரு. என்னன்னா சாப்பாடு ரணகலமா இருக்குது, அவன் பாத்ரூம் போனவன் இப்பதான் வரான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அந்த சாக்கை வச்சுக்கிட்ட ஆன்டியும் எஸ்கேப் ஆகிட ஹீரோயினை குறுன்னு பார்த்துக்கிட்டு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே எஸ்கேப் ஆகிறத பார்த்தா ஏதோ ஒரு ஆப்பு இதுல இருக்கு போலயே, இவன் வேற அக்கறையா சாப்பிடுங்க அப்படின்ட்டு அதை கொஞ்சம் வாயில் எடுத்து வச்சு பார்த்தோன்னே சகிக்கல. இருந்தாலும் அவன் மேல இருக்கிற பாசத்தால அப்படி இல்லை நம்ம இன்னும் முழுங்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு 2வது விஷயம் நிறைவேற்றத்துக்காக ஆன்டி வந்துட்டு ஹீரோயினோட கண்ணை கட்டியிருக்காங்க. இது 2வது விஷயம். இதுங்க எதுக்கு கண்ணை கட்டணும், அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லையே, என்னை பறக்க வைக்கணும் அவர்கிட்ட சொன்னேன், அதெல்லாம் முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அவர் பண்ணுவாரு, நீ வாமா பத்திரமா அப்படின்ட்டு ஆன்டி இழுத்துட்டு போறாங்க. அங்க போனா ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கான். அதுல நைஸா ஹீரோயினை உட்கார வச்சுக்கிட்டு அவன் பின்னாடியிலேருந்து தள்ளும் போது இப்போ உனக்கு பழகிற மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்ட்டு அவன் தள்ள ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனோட கண் கட்ட அவுந்து விழுந்ததுக்கு அப்புறம் அவன் உண்மையிலேயே பறக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த குர்ஜும் ஹீரோட அசிஸ்டண்டும் செம்மையா இருக்காங்கல்ல, செம்ம பேர்ல நல்ல அழகாகவும் ஒன்னாவும் இருக்காங்களே. ஆமா ஆனா ஹீரோவுக்கு ஏத்தவோ ஹீரோயின் இல்லை அப்படிங்கும்போது டேய் ஆளுக்கெல்லாம் ஆளு கட்டிக்கிறதே பெரிய விஷயம்டா, அதுவும் இந்த மாதிரி பொண்ணுக்கிறீங்களாம் ரொம்ப பெரிய விஷயம், ஓவர் சீனா போடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அசிஸ்டன்ட் குர்ஜி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே ஹீரோயின் வந்துட்டு இன்னும் வேகமா அப்படிங்கிற மாதிரி அவ கத்திட்டு இருக்கிற ஹீரோப்பா சந்தோஷத்துல கேட்கறத பார்த்துட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக தள்ளி விட்டுறான். அவ போயிட்டு முன்னாடி இருந்த அட்டுப்புழு தொப்பக்கட்டின்னு கன்னத்தில் அடி வாங்கிட்டு விழுந்து கிடக்குறா. ஐயோ இதுவும் இப்படி சொதப்பிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் சோகமாயிட்டு இருக்கிறான். ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். சாரிப்பா உன் 2வது விஷயம் நான் கேட்டுட்டேன், என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல, இந்தா நீ கண்ணை வேற வீங்கி போயிருக்கு, இந்த மருந்து போடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதே நேரம் அந்த ஊஞ்சல் வந்துட்டு ஆன்டி உட்கார வச்சு நம்ம குருஜியும் ஹீரோட அஸ்டனா ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயினும் ஆன்டி வேகமா நீங்களும் பறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. எதை பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை என்னோட பாஸ்ட்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவள் பேர் ஜியோமி அப்படிங்கிற மாதிரி, அப்போ எனக்கு ஒரு பேர் வச்சியே அதனால தான் அதை வச்சியா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹீரோயினுக்கு அவளுக்கும் அவளை பற்றி நினைப்பது எதுவுமே இருக்காது. அதனால ஹீரோயின் வந்தப்ப அந்த பேரை தான் ஹீரோ வச்சிருப்பான். ஹீரோயின் இதை கேட்டோன்னே செம்ம கடுப்பாயிட்டு எனக்கு 3வது விஷயம் வேணாம் ஒன்று வேணாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு அந்த பூச்செடி இருக்குல்ல அதுக்கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட நினப்புக்காக தான் எனக்கு அந்த பேர் வச்சு அந்த பொண்ணோட நினப்புக்காக தான் என்ன கூப்பிட்டு இருக்கானா இவன், இனிங்க நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவன் கூட ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி போர்வையை போட்டு போத்தமா கடுப்புல தூக்கம் வராம அங்கேயும் இங்கேயும் பிறண்டுட்டு இருக்கிறா. இந்த கேளுக்கு பொசசிவ் இருந்தாலும் சரி பாய்க்கு பொசசிவ் இருந்தாலும் சரி முதல்ல கெடுறது தூக்கம் தான். இப்படி நம்ம பேரரசா தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டில் நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருக்கா. என்னது போர்க்கலையில விளையாண்டுட்டு இருந்தா நம்ம ஜென்ரல் வந்துட்டு இப்போ பொண்ணுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்காரா. சரி நானும் இளவரசியும் அவங்க வீட்டுக்கு விசிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அனுப்பிவிடு. அது இல்லாம அங்க இருக்கிற பொண்ணு மேல எனக்கு டவுட்டா இருக்கு, அதுக்கான ஏற்பாடையும் செய்ய அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்காலையில ஹீரோ புக்கு படிச்சுட்டு இருக்கா. ஹீரோ செம்ம கோவத்துல வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி பேரரசர் வந்துட்டு நம்ம மென்ஷனுக்கு வராராம், அதனால என்ன இப்ப இல்லை உன்ட்டா ஆன்டி சொல்லியிருப்பாங்களே. ஆமாம் சொன்னாங்க, ஸ்பெஷலாக சமைச்சிட்டு இருக்காங்களா. நீ இப்போ எதுவும் என் கோவப்படுற மாதிரி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க நீ தான் பார்க்க வரங்களா, என்னெல்லாம் பார்க்க வர தேவையில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன், நீ எவனா போய் பார்த்துட்டு வாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்ன உங்களுக்கு மாதிரியே பேசிகிட்டு இருக்கிற,
அப்படின்னோடனே ஆன்ட்டியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே அவங்க ஒரு லேடியை கூப்பிட்டு வராங்க. என்ன வெளியே துரத்திட்டு இந்த பொண்ணை வேலைக்கு வைக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு வந்து ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு லேடியை கூப்பிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கும்போது, ஏன் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா எப்படி தெரியுது, பேய் மாதிரி தெரியுதா, ஐயோ இவ வேற பைத்தியக்காரிச்சு அப்படின்ட்டு போய் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ செய்ய காட்டினோடனே ஹீரோனை ரெடி பண்ணிட்டு வந்த உடனே நம்ம குஜின்னு இருந்துட்டு ஹீரோட அஸ்டன முக வந்து வாய் பால பொழகுறாங்க. ஆனால் ஹீரோ முன்னாடி வந்து நின்று இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அவன் அதை கண்டுக்காத மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஷோ கொடுக்குறாங்க. அதை போயிட்டு உக்காந்துட்டு போடலான்னு போகும்போது அவளால் அது போட முடியல. இவ்வளோ நேரம் முறப்பாக இருந்த ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவனோட காலை பிடிச்சி அதை போட்டு விடும்போது அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. வெக்கத்துன்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறா ஹீரோயினே. பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் அப்படியே மேரேஜ் கப்புள்ஸ் மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லல. மறுபடியும் ஹீரோயின் கேட்குறா எப்படி இருக்கேன் ட்ரெஸ் அப்படின்ட்டு. அப்படியே போகிற போக்கில் அசிஸ்டன்ட்ட உன்னோட அக்கௌண்ட்ல தானே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனே. ஹீரோயினுக்குன்னா இன்னும் பெரிய சந்தோஷம். காலையில் பேரரசரும் அந்த இளவரசியும் வந்ததுக்கு அப்புறம் விருந்தவங்களுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு வரோம் ஹீரோயினை. அப்போ வந்துட்டு இவ்வளோ நாள் சென்ட்ரல் மறைச்சி வச்ச பொண்ணு நீ தானா, வா வந்து உட்காரு, எங்கள் கூட சேர்ந்துட்டு ட்ரிங்க் குடி இல்லைன்னா டீ குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு எங்கள் பேரரசர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அசிஸ்டன்ட்டை சொல்லிட்டு ஜீப்பு பில்ஸுக்கு ஒத்து வராத அந்த புகையை கொண்டு வந்து நடுவில் வைக்க சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இது பேரரசரோட ஒரு பிளான் தான் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வந்துட்டு சொல்கிறான் இது எதுக்கு பேரரசு, ஏதாவது தேவை இல்லையே. இல்லை இது வந்துட்டு ஜிபிபியில் மட்டும்தான் அட்டாக் பண்ணோம், நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இது ரொம்ப நமக்கு நல்லது அப்படிங்கிறப்ப இளவரசி சொல்கிறாங்க ரொம்ப த்ரோட்டு பெயினாக இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறப்ப இல்லை அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அது ஒத்துக்கலை. அவரோட கையெல்லாம் இழுத்து மூடிட்டு இருக்கிறத இளவரசி பார்த்துட்டு ஓகே இதில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த புகை அதிகமாக ஹீரோயினால தாங்க முடியல. ஆகா இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரிக்கிறதா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. உடனே நான் வந்துட்டு இவளை வெளியில் தனியாக கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உடனே வெளியில் கிளம்புற பேரரசு அந்த பொண்ணு வந்துட்டு யார் கூடயே பேசிகிட்டு இருக்கீங்க, நீ இதுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிற, ஒரு பொண்ணு பேசிக்க போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க போகிறத தடுக்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடிக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு அப்படியே பேரரசர் மைண்டு டைவர்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க வெளியில் போனதுக்கு அப்புறம் நான் தெரியுது, ஆமாம் நீங்கள் ஏன் பேரரசரை விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒவ்வொருத்தங்களோட விருப்பம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பணம் பதவி பேராசைக்காக ஒரு சில வாழ்க்கையோட அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கும். என்னோட விதி இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இளவரசி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா என்ன இருந்தாலும் நீயும் ஹீரோவும் சேர முடியாது, அந்த விஷயத்த நீ புரிஞ்சிக்கணும், என்ன இருந்தாலும் நீயும் ஒரு எதிரிங்க தான் அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் கேட்குறா உங்களுக்கும் ஏதோ ஒரு சீக்ரெட் விஷயம் இருக்க போலையே. ஆமாம் எனக்கு ஒரு சம் பர்சன் இருக்காங்க, ஆனால் அவங்களாவே இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இல்லை என்னை ஏமாத்திட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மனசில் இருக்கிற விஷயத்த வெளிப்படையாக சொல்லிக்காம அதில் ஒரு இக்கு வச்சு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு புரிய வேண்டிய விஷயத்த புரிய வச்சுக்கிறாங்க. இதுதான் பொண்ணுங்கள்ட்ட இருக்கிற சீக்ரெட் டெக்னிக்கும். ஹீரோவுக்கும் ஓரளவுக்கு மேலே போதை ஏறிடுச்சு, அதே நேரம் பேரரசருக்கு போதை ஏறிடுச்சு. இவங்க 2 பேரும் உள்ளே வந்தோடனே பேரரசர் வேணுக்குன்னு ஹீரோவை பற்றி பெருமையாக சொல்கிறதா நினச்சி அந்த ஜிபிக்குள்ளே கொன்னது இவன் தான், இவனுக்கு தான் அந்த அருமை பெருமை எல்லாமே சேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆகா இதை ஹீரோன்னு கேட்டானா இன்னும் கடுப்பாயிடுவாளே அப்படின்ட்டு ஐயையோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போதையிலையும் தெளிவாக தான் யோசிச்சுட்டு இருக்கான். அல்ல அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னோட மெமரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல பேரரசு, அவசரப்பட்டு எனக்கு அந்த பெருமைலாம் கொடுக்காதீங்க. இல்லையா அந்த பீப்புள் அவங்க ரொம்ப கொடுமையானவங்க, அவங்க நம்ம கொன்னே தீரணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுது. அவள் அங்கே இருக்கிற ட்ரிங்கை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ எவ்வளோ சொல்கிறான் இங்கே பாரு நீ அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு இருக்கிற, குடிக்கக்கூடாதுங்கிறப்ப இல்லை உங்கள் பெருமையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது அப்படின்னு அவள் அதிகமாக குடிக்க ஹீரோ எழுந்து ஐயோ பேரரசு இன்னைக்கு எனக்கு என்னமோ நிலமை சரியில்லாத மாதிரி தெரியுது, நான் அவளை கூப்பிட்டு போகிறேன், அவள் ஓவராக குடிச்சானா அவ்வளோதான் அப்படிங்கிறப்ப வேற செஞ்சுட்டு இல்லை அவள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்காமல்
ஒழுங்கா வா நீ ஓவரா குடிக்கிற அப்படின்ட்டு ஆல்ரெடி இவனும் போததான் வேற வீட்டுக்கு வந்தோடனே சரி நான் போய் தூங்க போறேன் நீ போ இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசுவேன் வா அப்படின்னு ஹீரோயினுக்கு அப்புறம் என்னால் வர முடியாது என்ன என்கிட்டயே அரகண்டா பேசுறியா ஏன் வாடனா வா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு சைடாக இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் குறிச்சியோ ஹீரோட அஸ்ட்டுன்னு பார்த்துட்டு ஐயோ 2 பேரும் போதையாக இருக்காங்க. டேய் லூசு பயிலே 90s கிட்ஸ் பயிலே அப்படி 2 பேரும் போதையாக இருக்காங்கன்னா போட்டுண்டா அவனும் போதையாக இருக்கட்டும் இவரும் போதையாக இருக்காரு இருக்கட்டும் அவனுக்கு புரியாது வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரன்னு முடிச்சு ஹீரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போயிடுறாரு. போனோன்னே என்ன கேட்குறான்னா நீடா அந்த சூஷி கிராமத்தையே கொன்னதா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு அது நினப்பு இல்லை எனக்கு அது ஞாபகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியா அந்த சூஷி கிராமத்தோட லீடரே நான் தான் அப்படிங்கும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா அப்போது இவ்வளோ நாள் என் கூட இருந்தது எல்லாமே என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தானா என்னை கொல்றதுக்கு தானா அப்படிங்கும்போது ஆமாம் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் உன்னை கொல்றதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்ப கத்தி எடுத்துக்க அவள் கையில் கொடுத்துட்டு அப்போ கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கொல்றேன் அப்படின்னு அவளும் போதையில் அந்த கத்தி அப்படியே உருவி அவனோட கழுத்து முகத்தை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஆனால் உன்னை என்னால் கொல்ல முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு உறவு அது எதுவுமே இல்லை இருந்து பார்த்துருக்கியா எல்லாத்தையுமே நீங்கள் அழிச்சிருக்கேன்ல இங்கே பார் அதை மீட் பண்ணது வரையும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன் என்னோட நினப்புகள் வரக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் தடுத்துருக்காங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் நினைவுகளை நான் மறுபடியும் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணால் நீ நம்புவியோ அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அவள் போதையிலேயே அவளோட பெல்லை அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்றா. அதில் மயக்கம் போட்டு அவனும் விழுந்துடுறான் இவனும் விழுந்துடுறா. யாரோ ஒரு வயசானவங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த பெல்லால் அவள் குடிச்சிருக்கும் போது அவள் இஷ்டப்பட்டோ இஷ்டப்படாமலோ அந்த பெல் அடித்தா தூங்கிடுவா. ஆனால் அந்த நகரத்தில் இருக்கிற நிறைய பேர் தூங்க மாட்டாங்க அப்படின்ட்டு இளவரசியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பேரரசரை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்காங்க. அதனால் காலையில் வந்துட்டு ஹீரோ மேலே தான் கிடக்குறா. அப்படியே எழுந்து போகும்பொழுது அவன் நெஞ்சில் ஒரு உடம்பு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பாட்டி சொன்ன ஞாபகம் வருது. இந்த மாதிரி பல காலத்துக்கு முன்னாடி ஒரு பிரீஸ்ட் வந்தார். அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த ஃபிசிக்ஸ் இவங்க ஒரு விஷயம் தேடிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் விஷயத்த சொல்ல மாட்டேன். நான் இப்போ ஹீரோயின் போதையில் கற்றுக்குப்பால நான் வந்துட்டு எனக்கு தேவையானது அந்த பிசிக்கு அப்படிங்கிற அந்த இது மட்டும்தான். அது எங்கே இருக்குது அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறப்ப அதை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ டபுக்குன்னு வந்துட்டு அந்த வடுவை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்ப கரெக்டாக ஹீரோ எழுந்துடுறான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவ்வளோ நெருக்கத்தில் அவள் இருந்தது இல்லைல்ல. வந்து என்ன பண்ணுற அது வந்து நான் உன்னை டச் பண்ண பார்த்தேன் அப்படிங்கிறப்ப எது என்ன டச் பண்ண பார்த்தியா அப்படின்ட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்ட்டு வெளியில் பார்த்தா நம்ம புரிஞ்சு வந்துட்டு என்ன கதவெல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறப்ப 2 பேரும் கையை பிடிச்சி நின்ன உடனே நான் எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பி வராரு. ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. பண்ணி நம்ம பேரரசை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு சிற மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பூவை பார்த்து அதை நினச்சி ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. அதாவது ஹீரோவுக்கு இப்போ எதுவுமே நினைப்பில் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. இவரோட சிஸ்டர்-இன்-லா டெத்துக்கு பீப்புள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேடி வந்துட்டு நம்ம பேரரசிட்ட சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க சொல்கிறது பொய்யா இருக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன் இல்லாமல் அவங்க ரொம்ப இன்னசென்ட்டுங்கிறப்ப நீ இல்லை நீ அங்கே போயிட்டு ரொம்ப கெட்டு போயிட்ட உன்னோட கண்ணில் அவங்க மனத்தை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேரரசை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு பொக்கிஷமாக நினைக்கிற ஒரு விஷயத்த என் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸை எடுத்து கொடுக்குறான். அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்த பேரரசை வந்துட்டு மறுபடியும் நம்மக்கிட்ட வந்துடுச்சு அந்த ட்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இது வரைக்கும் தான் அங்கே காட்டுறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஜெயில் மறுபடியும் எம்டியாக இருக்குது. நான் வேணா இன்னொரு ஜிபிப்பில் கண்டுபிடிச்சி கொண்டாந்து இதில் அடைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ ஹீரோயின் மேலே சந்தேகமாக இருக்குது. மறுபடியும் அவளை ரீசெக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேரரசர் ஒரு பிளானை போட அங்கே கட் பண்ணி ஹீரோயினை காட்டினா அவள் போயிட்டு சுச்சனை தான் மீட் பண்ண போகிறா. சுச்சனை வந்துட்டு செம்ம திட்டுறான். வர நீ ரொம்ப லவ்வில் ஃபாலோ ஆகிட்டியோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உன்னோட விஷயம் ஏதோ அப்படிங்கிறத நீ மறந்துட்டியோ அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்கும்போது இல்லை பழையபடி நம்ம பிளானை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சுச்சன் வந்துட்டு ஏதோ ஒன்று ஹீரோயிட்ட மறைக்கிறான். அப்போ வந்துட்டு அவன் கையில் கட்டியிருக்கிற அந்த இளவரசியும் கட்டியிருப்பாங்கல்ல சேமா இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும்
ஷேர் பண்ணிட்டாங்களே, அந்த பிரேஸ்லெட் தெரியுது, உனக்கும் இளவரசிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. அவன் வந்துட்டு இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீயும் ஒரு நாள் உண்மையை சொல்கிற நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புற உடனே இவனோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் வரான். அவன்கிட்ட பிளானில் எதுவும் மாற்றமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது, எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, இதில் ஹீரோயின் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த விஷயத்த நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளானாக போடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்துட்டு, எங்ககிட்ட இருக்கிற பூக்கள்லாம் மோந்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் இல்லாமல் வாசமும் வரும், அதை நீங்கள் பிடிச்சா எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பிடிச்சி அந்த பூவை வச்சு அழுத்தினோடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளை கடத்திட்டு தான் போறாங்க. ஹீரோ காட்டினா அவள் எங்கே ஆளையே காணோம், இல்லை அவள் கொஞ்சம் வெளியில் போயிருக்கா, ரொம்ப நேரம் ஆச்சு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இன்னைக்கு ஃபெஸ்டிவல்ட்டு அவளுக்கு நிறையா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், ஆனால் இப்படி அவள் வரவே இல்லையே அப்படின்ட்டு அவள் ரொம்ப நேரமாக வரல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ பதறி அடிச்சுட்டு தேட போகிறான். ஹீரோனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே யார் இருக்கா, பேரஸோட அடியாள் தான் இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு மருந்து கொடுத்துட்டு இதை கொடுத்து அவளை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, அதுவும் யார் பண்ண சொன்னாலும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அந்த கொலகார கும்பல்கிட்ட கொடுத்துட்டு போகிறான். அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த வாயில் ஊற்றுனதுக்கு அப்புறம் ஹீரோயின் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்த தான் கொடுத்துருக்காங்க. அதனால அவளால் எதுவுமே பண்ண முடியல. அவளோட இளவரசி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு நம்ம சூச்சான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்கான். யாருன்னா இந்த மென்டல் இளவரசருக்கு தான் பார்க்க வந்திருக்கான். அவன் கண்ணு போயிருக்குல்ல, அதை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். இளவரசி வாண்டடாக போய் பேசுகிறாங்க. இருந்தாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறப்ப கரெக்டாக அங்கே ஹீரோ வரான். ஹீரோ செம்ம கோவத்தில் வந்துருதான். என்ன விஷயம்னா, மென்டல் இளவரசர் தான் ஏதோ ஹீரோயினை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அப்படி எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சூச்சானும் வக்காலத்தை வாங்குறான். இளவரசியும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவன் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு. சூச்சானுக்கே ஆச்சரியமாக போகுது, ஹீரோயின் மேலே இவன் இவ்வளோ பாசமாக இருக்காங்களா அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபெஸ்டிவலில் தான் வந்துட்டு ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதா இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்துக்கு சூச்சான் வரும்போது இவங்களோட சீஃப் பீப்புளையே அழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் அங்கே போயிட்டுருக்கோம். அதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஃபெஸ்டிவலுக்கும் வராமல் நம்ம இளவரசியை பார்க்க வராமல் அப்படியே போயிருப்பான். அதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடந்த விஷயம். ஹீரோனை கட்டி போட்டுருந்த வச்சு இந்த இடத்த பார்த்தா ஹீரோனை காணோம், எங்கே போயிருப்பா அப்படிங்கிறப்ப அவ கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ணுறா. மாசம் அடிக்கிற எல்லாத்தையும் பறந்து பறந்து அடிக்கும் போது அவள் உடம்புக்குள்ளே கொடுத்த ஏதோ ஒரு மருந்தால் அவங்களால பழைய மாதிரி அட்டாக் பண்ண முடியல. அவங்க போட்டு ஹீரோனை அடிக்க அடிக்க ரத்தம் கக்க ஆரம்பிச்சிட்றா. ஒரு கட்டத்துக்கு மேலே கொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க கத்தி எடுத்து ஓங்கும்போது அங்கேருந்து ஹீரோ வந்துட்டு ஒரு அம்பை விடுவான் பாருங்க. அந்த ஒரு அம்பு அந்த எவ்வளோ வேகத்தில் விட்டானோ தெரில, ரெண்டு பேர்த்த தொலைச்சிட்டு போயிட்டு பின்னாடி குத்தோம். அப்படியே ஓடி வந்து ஹீரோயினை அவனோட கோட்டை வச்சு மறைச்சிக்கிட்டு அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டே, உனக்கு ஒன்றாகாது நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பிரீத்தே பண்ணுறான். அந்த அளவுக்கு அங்கே அடிச்சிருக்காங்க. இருக்கிறவங்களையும் இவ்வளோ நேரம் அம்பால தான் சமாளிச்சுட்டு இருப்பான். அப்போ பின்னாடி ஒருத்தன் வெட்ட வரும்போது வால் எடுத்து அவன் கழுத்தை கரெக்டாக வெட்டிட்டு டபுக்குன்னு அந்த வாழை மறுபடியும் சொல்லிட்டு அப்படியே ஹீரோனை தூக்கிட்டு போகிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கரெக்டாக ஸ்னோவும் பெய்யுது. நான் வந்துட்டு ஒரு மருத்துவத்தை தான் காட்டிகிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, அவள் பாய்சன் சாப்பிட்ற மாதிரி ஏதோ ஒரு மருந்து பிடிச்சிருக்கா, அதனால 2 நாள் ஆகும் அவர் ரெக்கராவை, அது வரையும் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மருத்துவர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோவும் அவ்வளோ அக்கறையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த மருத்துவர் யாருன்னா நம்ம சூச்சானோட அசிஸ்டண்ட் தான். அவன் தான் அங்கேருந்து மாற்று மருந்தெல்லாம் அரைச்சி கொடுத்துட்ருக்கான் போல. வந்துட்டு தூக்கத்திலே உளர்றா. ஏன்னா அவளுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருக்குல்ல, அவளோட கையெல்லாம் இப்போ வந்துட்டு கத்தியால் வெட்டியிருக்காங்க, அதனால ஹர்ட் ஆகிருக்கா. அவள் கையை தொடும்போது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவள் எப்படியோ எலும்பு வச்சு கரெக்டாக சூப்பை கொடுக்கலான்னு போகிறப்ப, இல்லை நானே குடிச்சிக்கிறேன், நீ எதுக்கு இப்போ நீ ஹார்ஷாக நடந்துக்கிற, இல்லை நானே குடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வலியோடையே அவள் குடிச்சிக்கிறா. உடனே அப்படியே ஊட்டி விடும்போது தனியாக எங்கேயும் போகாத லூஸ் மாதிரி, மேலே நீ அவ்வளோ அக்கறலாம் பட வேணாம், சப்போஸ் உன்னோட அதாவது உன்னோட மெமரி வராமல் போனாலும் நான் கொண்டுடுவேன், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நீ இப்படி உண்மைலாம் மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட பேசாத, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அப்படியே ஸ்வீட்டாக ஒரு கேண்டி மாதிரி தான் இருக்குது, மாத்திரை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்ட்ட கொடுக்கும்போது அவன் முறைச்சிக்கிட்டே இருக்கிறா. இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், எப்படிப்பட்ட நிலைமையோ, ஏன்னா உனக்கு எப்போவும் கேராக தான் இருப்பேன், உன்னை டேக் கேர் பண்ணிட்டு தான் இருப்பேன்,
அது உனக்கு பிடிக்கலனாலும் சரி. அதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அவங்க ஹீரோனை கடத்தினாங்கல்ல, அவங்களேருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு விசாரிச்சிருக்கான். யார் உன்னோட பாஸ், யார் உன்னோட பாஸ் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன், என்னை கொன்னாலும் சொல்ல மாட்டேன். ஹீரோயினை கொல்லாததுக்காக அவங்களே என்னை கொண்டுடுவாங்க, இதை நீங்கள் கொன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறப்ப நிழல்ல இருந்து ஒரு கத்தி வந்துட்டு அவன் நெஞ்சுக்கு நேரம் சொருவுது. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். சரியான கோவத்தில் வந்திருக்கான். 2 இன்ச்சு மேலே ஏற்றி சொருகுன உன்னோட ஹார்ட் நின்று நீ இங்கேயே செத்து போயிடுவேன். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அந்த பொண்ணை நீ காப்பாற்றிட்டு தான் நினைக்கிறியா? ஆனால் அந்த பொண்ணுக்கு இனிமேல் நிறைய ஆபத்தை வரும் தெரியுமா? என்னோட பாஸ் யாரு அப்படின்ட்டு சொல்லலாம், நீ கொல்லுவ, சொன்னாலும் நான் செத்துருவேன். ஏன்னா அவங்க சொன்ன வேலையை நான் கரெக்டாக பண்ணல அப்படிங்கும்போது ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு பாவ புண்ணியெல்லாம் பார்க்கலையே வச்சு சொல்லிட்டு போயிடுறான். பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தியா? ஆமாம், என்ன இருந்தாலும் அவள் என்ன நம்பி வந்த பொண்ணு, அவளுக்கு நான் தானே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஜிபிபிள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்லை, இதில் வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கூடிய சீக்கிரத்திலே நான் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ போனதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காரு பேரரசரு. வந்துட்டு இளவரசி நம்ம சூச்சான் தான் ஆரம்பிக்காங்க. அவங்க வந்துட்டு நெருங்கி போயிட்டு இருக்காங்க சூச்சான்ட்ட. ஆனால் அவன் வேற ஒரு பிளானில் இருக்கிறதால அவங்கள அவாய்ட் பண்ணிட்டே போனோன்னே, நீங்கள் அன்னைக்கு ஏன் வரல அப்படிங்கிறத நான் கேட்க மாட்டேன். ஆனால் எதுக்காக நீ இப்படி என்னை விலகி போயிட்டு இருந்த அப்படிங்கும்போது எனக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இளவரசி, இன்னைக்கு நடந்த அதே ஃபெஸ்டிவல் தான் அன்னைக்கும் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பார்த்தா ஹீரோயின் அது அப்படியே ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்கா. என்ன வெளியிலலாம் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுவா ஃபெஸ்டிவல், நீங்கள் 2 பேரும் போகிறியா? எங்கே ஜென்ரலுக்கு அது வேலை பார்க்குறதே வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான். அதான் அவரே வந்துட்டாரு அப்படிங்கும்போது இவன் வரமாட்டான்னு நினச்சேன், வந்துட்டான் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட் அப்புறம் ஹீரோயினும் சேர்ந்துட்டு அந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கிறதுல என்ன வேணாலும் நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த சட்டையில் வந்துட்டு டேட்டோ மாதிரி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, முன்னாடிலாம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து அயன் பண்ணால் ஒட்டிக்கும்ல, அங்கே வந்துட்டு எம்ப்ராய்டரி போடுற மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஹீரோயினுக்கு ஒன்று எடுத்துக்கிறா. ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அது வேணான்னு வச்சுட்டு வந்துடுறா. ஹீரோ வந்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உன்னோட அக்கௌண்ட்டில் வாங்கிவிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்கிறா, நான் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன். என்னது, நான் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கேன், ஐயோ அதை தர மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இருக்க அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நீ தெளிவாக தான் யோசிக்கிறியா? இல்லை, எனக்குன்னு யாருமே கிடையாது, அதனால் இங்கே இருந்த என்னை தவிர உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும் என்ன வச்சு, அதனால நான் கிளம்பலான் இருக்கேன். நீ சொன்னல அடுத்த திருவிழாவுக்கும் நம்ம வருவோம், அப்போ வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னல, நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோகிட்ட சொல்லும்போது ஹீரோ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான், போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்படி இன்னொரு இடத்த தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் மாதிரியே கையில் பெல்ல வச்சிருக்க ஒரு ஆள் வந்துட்டு பெல்ல வச்சு அங்கே இருக்கிறவங்க அதை எல்லாத்தையுமே அவரோட கட்டுப்பாட்டை கொண்டு வராங்க. ஆனால் இவங்களோட ஃபேஸ் யார் அப்படிங்கிறத காட்டல. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அந்த எபிசோடு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.